மேட்ரிக்ஸ்ல இருந்து வெளில வாங்க. இந்த உலகமே ஒரு நாடக மேடை. நாம் ஒரு சிமுலேஷனுக்குள்ள தான் மாட்டிருக்கோம். விளையாடப்படாத மனிதர்களா நம்ம ஒரு வீடியோ கேம்குள்ள இருக்கோங்கிற அந்த வார்த்தைகளை கடந்த காலத்துல கண்டிப்பா நீங்க நிறைய இடங்களை கேட்டிருக்கலாம். இதை பத்தி நம்ம இலான் மஸ்க், நீல் டிகிரீஸ் டைசன் கூட நிறைய இடங்களை பேசியிருக்காங்க. அவங்களுமே பாசிபிளி நம்ம சிமுலேஷனுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் லட்சம் கோடியில ஒரு பங்கு இருக்குங்கிற மாதிரி நம்புறாங்க. பட் இது உண்மையிலே சாத்தியமா? சிமுலேஷன் தியரியை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் சிம்பிளா சொல்ல போனோம்னா நம்ம கிட்ட இருக்க இந்த டெக்னாலஜி வளர்ச்சியை நீங்க கடந்த ஒரு 30 வருஷங்களை நோட் பண்ணி பாருங்க. கை கடக்கமான போன்ல இந்த உலகத்தையே நம்ம அடக்கி வச்சிருக்கோம். லிட்டரலா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா இந்த காலகட்டத்தில் இருக்கிறத இல்லாத மாதிரியும் இல்லாததை இருக்கிறத மாதிரியும் நம்மளால காட்ட முடியும். ஃபர்ஸ்ட்னா போட்டோ எவிடன்ஸை காட்டி நீங்க கோர்ட்ல சில விஷயங்களை இது உண்மைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா இப்போதைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா பொய்யான ஒரு விஷயத்த உண்மையா காட்ட முடியுது. உங்களுக்கு பிடிச்சவங்களோட முகத்தை பிடிக்காதவங்களோட முகத்தோட இணைக்க முடியுது. கண்ணில் VR காகிள்ஸை மாட்டிக்கிட்டு பொய்யான ஒரு உலகத்துல நம்மளால மெய்மறந்து வாழ முடியுது. பொய்யான ஒரு உலகத்தை நம்மளால வடிவமைக்கவும் முடியுது. கடந்த 30 வருஷத்துல இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னா அடுத்த 30 வருஷம், அடுத்த ஒரு 300 இல்ல 3000 30,000 வருஷங்கள் கழிச்சு டெக்னாலஜி எந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போதைக்கு எது உண்மை எது பொய்ங்கிற தெரியாத ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த அளவுக்கு அட்வான்ஸான டெக்னாலஜி வச்சிருக்க ஏலியன்ஸாக இருக்கட்டும் இல்லை மனிதர்களே அந்த அளவுக்கு அட்வான்ஸான டெக்னாலஜி வளர்த்துக்கிட்டு பாஸ்ட் லைஃப் கடந்த காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆசைப்படுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரி அமைஞ்சிச்சு, இயற்கை பேரழிவுகள்லேருந்து மக்கள் எப்படி தப்பிச்சாங்க, இந்தந்த விஷயங்களை மாற்றுறது மூலிமா மக்கள் என்ன மாதிரியான ஒரு வாழ்வியலை எட்டுவாங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே இந்த உலகத்தை உருவாக்கி நம்மளை அதுக்குள்ள படைச்சு நம்மளை விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு வீடியோ கேம் போல இந்த உலகத்தை கட்டமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்குற எல்லா நட்சத்திரங்களும் நம்ம பார்க்குற எல்லா கிரகங்களும் வடிவமைக்கப்பட்ட ஒன்று. அதை உருவாக்குனவங்க அட்வான்ஸ் சிவிலைசேஷனா இருக்கலாம், இல்ல மனித குலமே அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா வளர்ந்தும் இருக்கலாம். இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சிமுலேட்டட் லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க என்னென்ன மாதிரி இந்த வாழ்க்கையோட வரைமுறைகளை எழுதி வச்சிருக்காங்களோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏற்ற மாதிரி தான் மக்களோட இந்த வாழ்வியலும் அமைஞ்சிருக்குங்கிறது தான் இந்த சிமுலேஷன் தியரியோட அடிப்படை. இந்த சிமுலேஷனை உருவாக்குறதுக்கு கண்டிப்பா கோடிங்லாம் போட்டிருப்பாங்க. 0s and 1s ஆரம்பிச்சு பல வித்தியாசமான அந்த கோடிங்ஸ் இருந்தாலும் அந்த கோடிங் தான் இந்த சிமுலேஷன் உலகத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்கு. ஸோ மேட்ரிக்ஸ் தான் இந்த உலகத்தோட ரூல்ஸை கட்டமைக்குது. நம்ம சிமுலேஷன் உலகத்துக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சிமுலேஷனை தாண்டி நம்ம வெளில போகணும்னா அந்த மேட்ரிக்ஸை உடைக்கணும்னு சொல்லுவாங்க. மேட்ரிக்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் சிமுலேஷன் தான். இது சாத்தியமா? இதை பற்றி பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருக்கலாம். சிம்பிளாக சொல்ல போனோம்னா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ரியல் லைஃப்ல ஏகப்பட்ட இடங்களை சிமுலேஷன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு ஃப்ளைட் ஓட்டணும்னா அதை டேரக்டா ஏறி ஓட்ட போறது கிடையாது. இந்த ஃப்ளைட் எப்படி ஓட்டணுங்கிறத நம்ம சிமுலேட்டர் மூலியமா தான் கத்துக்கிறோம். ஒரு சிட்டியை நம்ம வடிவமைக்கும் போது அங்க இருக்க டிராபிக்கை என்ன மாதிரி கட்டுப்படுத்தணுங்கிறத சிட்டி ஸ்கைலைன்ஸ் மாதிரியான அந்த சிமுலேஷன் மூலியமா நம்மளால செஞ்சு கூட பார்க்க முடியும். இதை தாண்டி செவ்வாய் கிரகத்துல மனிதர்கள் குடியேற பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க டேரக்டா போய் நம்மளால குதிச்சிட முடியாது. அங்க போனா என்னென்ன செய்யணும், அங்க இருக்க கால சூழ்நிலை மனிதர்களோட வாழ்வியலை எப்படி பாதிக்குங்கிறத நாசா இப்போதைக்கு 4 பேரை வச்சு ரியல் லைஃப்ல ஒரு பிக் பாஸ் மாதிரி நடத்தி சிமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரியல் லைஃப்ல அது நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்பவே நம்ம இப்படி யோசிக்கும் போது ஒரு 3000 30,000 வருஷங்கள் கழிச்சு நம்மளுடைய நினைவுத்தன்மை என்ன மாதிரி மாறி இருக்கும், நம்ம என்ன மாதிரி யோசிப்போங்கிறதே இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இந்த அட்வான்ஸ் சிவிலைசேஷன் இல்லைனா ஹியூமன்ஸோட ஃபியூச்சர், பாஸ்ட் ஆஃப் ஹியூமன் அண்ட் நம்மள வாழ்க்கையை என்ன மாதிரி வாழ்ந்திருக்கோங்கிறத சிமுலேட் பண்ணி பார்க்குது. பாஸ்ட் என்ன மாதிரி இருந்திருக்கு, அதுல இருந்து நம்ம ஃபியூச்சர் என்ன மாதிரி மாற்றலாங்கிறத சிமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் அவங்க சில விஷயங்களை இந்த சிமுலேஷன் மூலிமா கற்றுக்கவும் செய்வாங்க. நம்ம பூமியை கிட்டத்தட்ட ஒரு எலிப்பொறி மாதிரி செஞ்சு எலிகளுக்கு எப்படி நம்ம இந்த வேக்சின் போட்டு இல்லை மருந்துகளை வச்சு டெஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி மனிதர்களை ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டாக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் மேட்ரிக்ஸுங்கிறத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அமைச்சு மனிதர்களை அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயுமே வச்சிருக்காங்க. அதுதான் இந்த சிமுலேஷன் தியரி சொல்ல வருது. ஸோ இதன்படி ஆக்சுவலாக நிஜமாலே ஃபியூச்சர்ல இருந்து யாராவது நம்மளை இந்த மாதிரி மாற்றி கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்பீங்க. என்ன கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த சிமுலேஷன் தியரி ஜஸ்ட் ஒரு பேக் போனா நீங்க எடுத்துக்கலாம். இதை தாண்டி இதுக்கு மேல டெப்தா நிறைய விஷயங்கள் வந்து பேச முடியும். பட் இந்த பேக் போனை வச்சுக்கிட்டு பல ஏமாற்று வேலைகள் தான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் நம்பக்கூடிய மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமானது மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் தான் லிட்டரலாக அந்த சிமுலேஷன் உலகத்தை டிசைன் பண்ணக்கூடிய கோட்ஸ். அதாவது இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். மனிதர்கள் பிறந்தாலே அவங்க ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், படிக்கணும், வேலை செய்யணும், காசு சம்பாதிக்கணும், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும் அண்ட் என்ஜாய் பண்ணலாம். ஆப்வியஸா அதை தொடர்ந்து செத்து போகணும். இதுதான் மனிதனோட இந்த ரொட்டீன் வாழ்க்கையா இருக்கு. இந்த சிமுலேஷனை உடைக்கணும், ஏன் படிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிமுலேஷன் தியரியோட ஒரு பேக் போன் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்து அது ட்விஸ்ட் பண்ணி பல பேரை மூளை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிமுலேஷன் தியரி 100% ப்ரூவ் பண்ணப்படலை. அது உண்மையா பொய்யாங்கிறது நம்மளால உணரவும் முடியாது. எந்த அளவுக்குனா ஒரு எறும்புக்கு தெரியாதுல நம்ம எதுக்கு காசு சம்பாதிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு விண்வெளிக்கெல்லாம் போறோம்னு சொல்லி ஒரு எறும்புக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. அதே மாதிரி தான் நாம ஒரு சிமுலேஷனுக்குள்ள மாட்டி இருந்தோம்னா நமக்கு அதை வந்து புரிய வைக்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். இல்லை அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் அறிவார்ந்தவங்களாவோ இல்லை அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளரவோ செய்யலை. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம்
உண்மை. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது உண்மை. நம்மளை சுற்றி நமக்காக கட்டமைக்கப்பட்ட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே இருக்க வேண்டியதும் உண்மையான ஒரு விஷயம். பட் இவங்க அந்த ஒரு விஷயத்தை ட்விஸ்ட் பண்ணி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுங்கிறத படிப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்படுத்துவாங்க. பிறந்த மனிதர்கள் எல்லாமே படிச்சே தீரணுமா? படித்தவங்க எல்லாருமே காசு சம்பாதிச்சு வேலைக்கு போயே தீரணுமா? ஆட்டு மந்தைகள் போல நம்ம ஒவ்வொருத்தர் பின்னாடியும் போய்கிட்டே இருக்கணுமா? நாம ஏன் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது மேட்ரிக்ஸை உடைக்கக்கூடாது? நாம ஏன் பிறந்தோடனே வேலைக்கு போகக்கூடாது? நாம ஏன் படிக்காமலே சம்பாதிக்கக்கூடாது? படிப்பெல்லாம் தேவையில்லாத ஒரு ஆணி, சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கணுங்கிற மாதிரியும் பல இடங்கள்ல இந்த மாதிரி நிறைய பேர் மக்களை மூல செலவை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதன் மூலியமா படிப்பு தேவையாங்கிற ஒரு கேள்வியுமே எழும்ப செஞ்சது. இதில் கேள்வியெல்லாம் இருக்கவே கூடாது. படிப்பு தேவைதான். ஏன்னா அதுதான் கடந்த 30 வருடங்களில் டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்த்து கூட்டு வந்திருக்கு. இவங்க சொல்கிறாங்களே சிமுலேஷன் மேட்ரிக்ஸ் உடைக்கணும்னு, அப்படிப்பட்ட சிந்தனையை கொண்டு வரதே அந்த படிப்பு தான். இப்போ நீங்கள் படிக்காமல் ஒன்றுமே தெரியாமல் இருந்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நான் சொன்னது ஏதோ உங்கள் காதில் பாட்டு பாடுறது போல தான் கேட்டிருக்கோம். ஒன்றும் புரிஞ்சிருக்காது, ரைட்? ஏதோ கோடிங்ன்றாங்க அதுன்றாங்க அப்படிங்கிற தாட் தான் உங்கள் மைண்டில் இருக்கும். பட் அதுவே படித்தனால தான் இதெல்லாம் இருக்குமோங்கிற ஒரு கேள்வியை உங்கள் மைண்ட் வந்து கிரிட்டிக்கலாக யோசிக்க ஆரம்பிக்குது. எஜுகேஷன் சிஸ்டம் வேற, படிப்புங்கிறது வேற. படிப்பை சொல்லித்தர அந்த எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம ஊரில் கொஞ்சம் லேட் பேக்காக தான் இருக்குது. அதை அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். உலகம் போகிற வேகத்தில் இப்போதைக்கு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து டெக்னாலஜி வைஸாக வளரும் போது படிப்பை சொல்லித்தர விதமும் தொடர்ந்து மாறி தான் ஆகணும். பட் நிறைய பேர் இந்த லேட் பேக்காக கொஞ்சம் பழசாக இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமை படிப்பு கூட கம்பேர் பண்ணுவாங்க. படிப்பு எப்போதுமே பழசாகாது. நீங்கள் படித்து கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய மைண்டை ஸ்ட்ராங்காக மாற்றும். அதாவது மூளைக்கு எக்ஸசைஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மூளை தொடர்ந்து பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். அன்கான்ஷியஸாக நம்ம பார்க்குற எல்லாத்தையுமே மூளை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். மூளையோட எல்லா பகுதியும் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். 100% நம்ம மூளையை ஒரே சமயத்தில் யாராலுமே யூஸ் பண்ண முடியாது. பட் எல்லா பகுதி மூளையுமே தேவையான இடங்களை தேவையான வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி அன்கான்ஷியஸாகவும் சில இடங்களில் வேலை செய்யக்கூடிய இந்த மூளையை நம்ம கான்ஷியஸாகவே சில இடங்களில் இந்த மேக்ஸ், சயின்ஸ், ஃபிசிக்ஸ்னு சொல்லி இது எல்லாத்தையுமே வச்சு பலப்படுத்த ட்ரை பண்ணுறோம். இப்படி மூளை பலமாச்சுன்னா நம்ம கிரிட்டிக்கல் தாட் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங்குமே பலமாகும். ஒரு விஷயத்தை எப்படி அணுகணுங்கிறத படித்தவனும் படிக்காதவனும் வேற வேற மாதிரி யோசிப்பாங்க. பல கோணத்தில் அந்த மூளை இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை வளர்க்குறது மூலிமா படிப்பின் மூலிமா ஸ்ட்ராங்காகும், பலமாகும். இது ஃபிசிக்கலாக ஏற்படுற மாற்றம் அண்ட் அதை தாண்டி கமர்ஷியலாகவும் அதே சமயத்தில் ஒருத்தனோட வாழ்வியலை மாற்றக்கூடியதாகவும் படிப்பு தான் அமையும். ஒன்றுமே இல்லாதப்போ படிப்பு மட்டும்தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்களே, அது மட்டும்தான் 100க்கு 100 உண்மை. எது வேணாச்சும் நம்ம கிட்டேருந்து பறி போயிடும். ஆனால் படிப்பு, நம்ம நினச்சி நம்ம படித்த அந்த படிப்பு மட்டும் நம்ம கிட்டேருந்து பறி போகாது. படிப்பு இருந்தால் பொழைச்சிக்கலாங்க. அண்ட் இந்த மாதிரி நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணுறவங்க படிப்பை மேட்ரிக்ஸ் கூட ஒன்றா சேர்த்து பார்ப்பாங்க. இருக்கிற நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயத்த நம்ம வாழ்வியலை மாற்றக்கூடிய ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்த இல்லாதது கூட என்னன்னே தெரியாதது ஒன்று கூட வந்து கம்பைன் பண்ணி பேசுறதுங்கிறது முட்டாள்தனம். சப்போஸ் மேட்ரிக்ஸ் இருக்கும் சமயத்தில் அது உண்மையாவே சாத்தியமா? ஃபியூச்சரில் அகைன் 30,000 வருஷங்கள் கழித்து மனிதர்களால் அந்த பாஸ்ட்டை எண்ணி பார்க்க முடியுமா? இப்படி ஒரு சிமுலேஷன் உலகத்தை உருவாக்க முடியுமா? இப்போதைக்கு இருக்க அந்த டெக்னாலஜி வச்சு நியூரா லிங்க்ங்கிற நம்ம ஈலான் மஸ்கோட அந்த டெக்னாலஜி வச்சு உங்கள் மூளைக்குள்ளேயே டேரெக்டாக ஒரு சிப்பை பதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் சில உங்களுடைய மெமரிஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிப்பில் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்க முடியுமா? நீங்கள் காண்ற கனவுகளை அந்த சிப்பில் ஏற்றி வச்சுக்க முடியுமா? ஒரு ஃபார் ஃபியூச்சரில் சப்போஸ் அந்த சிப்பில் உங்கள் மெமரிஸை ஸ்டோர் பண்ணி வைக்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம மெமரிஸ் தான் மனிதர்களை உருவாக்குது, ரைட்? அந்த மெமரிஸை சென்டியண்டாக மாற்ற முடியும். அதாவது லெட்ஸே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து உங்கள் மெமரிஸ்க்கு உயிர் கொடுக்க முடியும். ஸோ மனிதர்களை மெமரிஸ் உருவாக்குற அந்த சமயத்தில் மெமரிஸை தனி ஒரு சிப்பில் ஸ்டோர் பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்தா நாம் டிஜிட்டல் ஆக்கப்படுவோம். நம்மளுடைய நினைவுகள் டிஜிட்டல் ஆக்கப்படும். நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே அந்த மெமரிஸ்குள்ளே அடங்கியிருக்கும். விச் இன் சென்ஸ் அந்த டிஜிட்டல் உலகத்தில் நாம் லிட்டரலாக சாகா வரத்தோடு இருப்போம். அந்த மெமரிஸை இதுக்கப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷன் ஆக்சஸ் பண்ணினாங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு சிமுலேஷன் உலகத்தையோ இல்லை ஒரு விதமான வீடியோ கேமையோ அவங்களால கிரியேட் பண்ண முடியும். ஆனால் இந்த அண்டம் சைஸில், யூனிவர்ஸ் சைஸில் ஒரு மிகப்பெரிய சிமுலேஷனை அவங்களால ரன் பண்ண முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அடியாக வந்து விழுறதே எனர்ஜி சோர்ஸ் தான். இவ்வளோ பெரிய ஒரு அண்டத்தை சிமுலேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும்? ஏன்னா அவங்க என்ன மட்டும் சிமுலேட் பண்ணல, இந்த வீடியோ பார்க்குற உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களும் சொல்லி எல்லாத்தையுமே சைமல்டேனியஸாக சிமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ரேண்டம் ஈவெண்ட்டுங்கிறது இருக்குது. நான் இதை தான் செய்ய போகிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பேச போகிறேன், இந்த டைமுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது இந்த இடத்துல நின்று நீங்கள் இதை பார்த்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத அவங்க எந்த ஒரு இடத்துலையுமே கெஸ் பண்ணி அது சிமுலேட் பண்ண முடியாது. சிமுலேஷன் ரேண்டம் ஈவெண்ட்டாக தான் நடக்கும். அந்த அளவுக்கு ரேண்டம் ஈவெண்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இல்லை அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய அளவுக்கு எனர்ஜி சோர்ஸ் கண்டிப்பாக அந்த அண்டத்திலிருந்து உருவாக்குறது கஷ்டம். மேபி அவங்க 4ஆம் பரிணாமம் 5ஆம் பரிணாமத்தில் இருக்கலாம். அவங்க வேற ஒரு கம்ப்ளீட்டான மல்டிவர்ஸில் இருக்கலாம். அங்கே பாசிபிளி அந்த அளவுக்கு எனர்ஜி சோர்ஸ்
இருக்கலாமே, அதை வச்சு நம்மளை கண்ட்ரோல் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ஏன் இதை முதல்ல பண்ணணும், அந்த டைமென்ஷனில் இருக்கவங்களுக்கு இந்த டைமென்ஷனில் என்ன வேலை அப்படிங்கிற பல கேள்விகள் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு எறும்புக்கு நாம ஏன் காசு சம்பாதிக்கிறோம், நாம ஏன் டாக்ஸ் கட்டுறோங்கிற எந்த ஒரு எண்ணமும் இருக்காது. அதை பற்றி அதுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய வைக்கவும் முடியாது. அந்த சிமுலேஷன் உலகத்துக்குள்ளே நம்ம இருந்தோம்னா நாம கிட்டத்தட்ட எறும்புகள் போல தான். நம்ம கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயம்தான் இந்த சிமுலேஷன். உண்மையா இல்லாத ஒரு விஷயத்தை நம்புறதுக்கு பதிலாக உண்மையா இருக்க படிப்பை நம்புவோம். இவங்க சொல்றாங்களே மேட்ரிக்ஸை உடைக்கணும், சிமுலேஷனை உடைக்கணும்னு. அவங்களுக்கு ஒரு விஷயம் இப்படி சொல்லும்போது புரியலன்னு நினைக்கிறேன். இந்த சிமுலேஷனை கட்டமைச்சதே படிப்பு தான். அண்ட் சப்போஸ் அந்த சிமுலேஷன் உண்மையா இருக்கும் பட்சத்தில் அதை நீங்க உடைக்கணும்னா படிப்பால் மட்டும்தான் உடைக்க முடியும். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.